பரதன் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்ததாக சொல்லக்கூடிய பெயர்தான் பரதன். அது ஒரு பழைய பெயர்தான். அந்த பரதத்தில் வைத்துதான் பரத நாட்டியமும் வந்தது. பரத கண்டம் என்றும் சொல்வார்கள் மகாபாரதத்தை. அதிலிருந்து வந்ததான் இந்த பாரதம், பாரத் என்ற பெயர்கள் எல்லாம். பரதன் என்ற பெயரில் இருந்து தான் இவைகள் எல்லாம் வந்தது. அதுதான் புள்ளி. அந்த புள்ளியைத்தான் விரிவாக்கியவர்கள் பாரதம், மகாபாரதம். மகா என்பதே ஒரு தமிழ் வார்த்தை தான், சமஸ்கிருதம் அல்ல. அதை வைத்துத்தான் அவர்கள் மகாபாரதம், பரதனை வைத்து மகாபாரதம் என்று வியாசர் எழுதினார். மகாபாரதம் என்று பல கதைகளின் தொகுப்பு தான் அவை. உண்மை அதில் வரக்கூடிய இடங்கள் மதுராபுரி என்று ஒரு இடம் இருக்கிறது. மதுரை தான் அது மதுராபுரியாக அங்கே சென்றது. எங்கே? உத்தரப்பிரதேசத்தில். அப்படி என்றால் பல பெயர்களை தாங்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. பல இடங்களில் இருக்கிறது. இதெல்லாம் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் அது ஆதி காலமாக நம்மிடையே இருந்தது தான். நம்மிடையே இருந்ததைத்தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம். இதை வைத்துத்தான் வியாசர் ஒரு புராணம் எழுதவில்லை, 18 புராணங்கள் எழுதியுள்ளார். அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? கல்வெட்டு இருக்கிறதா? ஓலைச்சுவடி இருக்கிறதா என்றால் எதுவுமே இல்லை. எப்போவோ ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதியது. அப்பொழுது எழுத்து வடிவத்தில் எதுவுமே இல்லை. அவர்களெல்லாம் மனதில் இருந்தது. அப்படித்தான் இந்த புராணங்கள் மட்டுமல்ல, வேதங்கள் எல்லாமே யாரும் எழுதவில்லை, மனதில் இருந்தது. பிற்காலத்தில் எழுதினார்கள். எல்லாம் இடைத்தர்கள் தான். அவர்களுக்கு எப்படி அதை எழுத வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படி அவர்கள் எழுதிவிட்டார்கள். இதையெல்லாம் உண்மை என்று எல்லோரும் நம்புகிறார்கள். சினிமா வந்துவிட்டது, நாடகம் வந்துவிட்டது. பல நாடுகளில் இந்த இராமாயண கதையும் மகாபாரத கதையும் அவர்கள் இன்றளவும் நடத்தி வருகிறார்கள். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாலி என்ற தீவிற்கு நான் சென்ற பொழுது அங்கே அந்த கதை நடந்தது, நாடகம் நடந்தது. அதை நான் பார்த்தேன். ராவணனை கொல்வது போன்ற அந்த ஒரு காட்சியை சித்தரித்து அவர்கள் பண்ணுவார்கள். அதுக்கு பணம் கட்டி தான் போக வேண்டும். என்னுடன் இருந்த ஒரு நண்பர் அதை அழைத்து கொண்டு சென்றார். அங்கே சுத்தமான இந்து சமயத்தை பின்பற்றுபவர்கள், அவர்கள் பின்பற்றக்கூடிய இந்து மதமும் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடியதும் முற்றிலும் வேறாக இருக்கும். அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறு தான். அது நான் சுமார் ஒரு 5 நாட்கள் அங்கே தங்கி இருந்ததால் எனக்கு எல்லாம் தெரியும். விநாயகர் சிலை அங்கே இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். அதுபோல் பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பெயரை வைத்து இவர்கள் எல்லாரும் உண்மை என்று நம்பிவிடுகிறார்கள். அது உண்மை அல்ல. கல்கி கூட அப்படி பலர் எழுதியிருக்கிறார். கதைகள் தான். அந்த கதையில் பாதி உண்மை இருக்கும், பாதி கதை இருக்கும். அதெல்லாம் நமக்கே தெரியும். இந்த சோழர்கள் வரலாறை பற்றி சொல்லும் பொழுது அதையெல்லாம் சொல்வார்கள். அதையெல்லாம் நாம் நம்பக்கூடாது. அது கதையை கதையாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு அதை பகிரக்கூடாது. இது பொய் என்று சொல்லலாம், ஆனால் உண்மை என்று யாருக்கும் சொல்லக்கூடாது. எனவே நண்பர்களே, பொய்யும் புரட்டும் கலந்தது தான் இந்த புராணங்கள். புரட்டு என்றாவில் பிரட்டி அவர்கள் சொல்வதுதான். அதை நீங்கள் நம்பாதீர்கள். உங்களுடன் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பொய்யை உண்மை என்று நம்பாதீர்கள். பொய் வேறு, உண்மை வேறு. உங்களுடைய வரலாறு உண்மை,
தாய் தகப்பனுக்கு பெற்றோர்கள் உறவினர்கள், அதெல்லாம் உண்மை. ஆனால் ராவணன் அல்லது ராமன் வம்சத்தில் வந்தவர்கள் என்று யாராவது சொன்னால் அது பொய். அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நான் எதிரே பார்க்கக்கூடியது திருவிக சிலை. இது அதனால்தான் இந்த இடமே திருவிக நகர் என்று பெயர் வந்தது.